இன்னைக்கு காலத்துல 17 வயசுல 16 வயசுல லவ் பண்ண தொடங்குறாங்கன்னா 23 வயசு 24 வயசு வரைக்கும் லவ் பண்றாங்கன்னா அந்த வயசுக்குள்ளேயே எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சிடறாங்க. அந்த பெண்ணோட பேசுறது, பழகுறது, இரவுல பேசுறது, பழகுறது, வெளியே போறது, தனிமையில் இருக்கிறது முதற்கொண்டு, ஹராமான விபச்சாரம் செய்யறது முதற்கொண்டு, என் மனைவி என் கணவனுங்கிற வாழ்க்கையை திருமணத்துக்கு முன்னாடியே வாழ ஆரம்பிச்சிடறாங்க. சரியா? என்ன பண்றாங்க? திருமணம் முடிச்சிடறாங்க. பெற்றோர் நிபந்தத்திலேயோ அல்லது அவங்க வேற வழியே இல்லை, ஹலாலாக்கிடுவோம். ஆனா திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவங்க திருமண வாழ்க்கைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அவங்க பார்த்ததுனால அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. அதனால பல பிரச்சனைகள், சிக்கல்களை திருமண உறவுல அதுக்கு பிறகு அவங்க பாக்குறாங்க. இப்ப இந்த மாதிரி பாவங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவங்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரே அளவீடு, முதல்ல பாவத்தை விட்டு வெளியே வாங்க, ஹராமை விட்டு வெளியே வாங்க. 2 பேரும் நிதானமா யோசிங்க. நீங்க 2 பேரும் இருந்தது ஒரு ரொமான்டிக்கான ஒரு காலம். அந்த காலத்துல அவர் யாருன்னு, அவர் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பெண் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும். அந்த பொண்ணு தப்பே செஞ்சாலும் பிடிக்கும். அந்த பொண்ணு பொய்யே சொன்னாலும் அந்த பொய் கூட அழகா இருக்கும். ஒரு ஆணுக்கும் அப்படிதான். அவர் பேசுற எந்த வார்த்தை, கெட்ட வார்த்தை கூட அந்த ஆண் பேசினாலும் அது கவிதையா தெரியும் உங்களுக்கு. இது ரொமான்டிக்கான அந்த ஒரு காலம். அது அந்த காலத்தை விட்டு வெளியே 2 பேருக்கும் இந்த உறவுல தொடரணும்னு ஆசைப்படுறோமா? இது வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? என்னுடைய குணமும் உங்களுடைய குணமும் ஒத்து வருமா? 2 குடும்பமும் இணைந்து வாழ முடியுமா? இப்படின்னு இயற்கையா இருக்கக்கூடிய நிபந்தனைகளையும் மார்க்கம் சொல்லக்கூடிய அளவீடுகளுடைய நிபந்தனையும் மார்க்கத்தை நீங்க பின்பற்றீங்களா? நான் பின்பற்றனா? எனக்கு குணம் இருக்கா? உங்களுக்கு குணம் இருக்கா? இது நம்ம 2 பேருக்கு ஒத்து வருமான்னு குடும்பத்தோட உட்கார்ந்து பேசி ஹலாலான உறவுக்கு அவங்க